விஜயதரணி மேடம், பீகார்ல நீங்க என்ன பார்வை வைக்கிறீங்க? எதனால இந்த டர்ன் ஓவர் சேஞ்ச் ஆயிருக்கு? இல்லை ஓட்டர் டர்ன் அவுட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. 68% மேலே ஓட்டர் டர்ன் அவுட் ஆவரேஜாக இருக்குது. எப்பயுமே ஒரு 62% தான் ஆவரேஜாக போலிங் ஆகிற ஸ்டேட் அது. இந்த தடவை தான் வரலாற்றிலேயே ஒரு 6லேருந்து 7% அதிகமாக ஓட்டர் டர்ன் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து ஒரு புரிதலோடு இந்த தடவை வந்து வாக்களிக்க, எல்லாருமே வாக்களிக்க முயற்சி பண்ணி வாக்களிக்கணுங்கிற ஒரு மனநிலையோட வாக்களிச்சிருக்காங்க. அதையும் பார்க்க முடியும். எஸ்ஐஆர் நடந்தது கூட மக்களை ஓட்டு போடுறதுக்கு தூண்டி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த தனக்குன்னு உள்ள ஓட்டை நம்ம எக்ஸசைஸ் பண்ணோங்கிற ஒரு மனநிலையில எல்லாருமே இருந்திருக்காங்க. அதனால அது வந்து நிறைய ஓட்டர் டர்ன் அவுட்டா மாறி இருக்கு. அது எக்ஸிட் போல் வந்து இப்ப தெளிவா வந்து என்டிஏக்கு சாதகமா இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைபெறுது. 10 முறை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. 10 முறை 2000 முன்னாடி நடந்துருச்சு, அதுக்கு பிறகு நடந்துருச்சு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்களே சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் எஸ்ஐஆருக்கு பிறகு இந்த அளவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. இல்ல இந்த தடவை எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் ஓவரா விமர்சனத்துக்குள்ளாச்சு. சுப்ரீம் கோர்ட் போச்சு, திருப்பி சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐஆர் கரெக்ட் தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது வந்து. அது போக இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, மீடியா ஆக்டிவாக இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா விஷயங்களுமே. அதனால் மக்கள் வந்து முன்னாடிலாம் வாக்களிக்கணுங்கிற மனநிலை வந்து இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்கு மீடியாவும் சோஷியல் மீடியாவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன் இருக்குது, எல்லாரும் அப்டேட்டடாக இருக்காங்க. இப்போது நடக்கிற 1 மினிட்டுக்குள்ளே எல்லா நியூஸும் உலகம் முழுக்க தெரிஞ்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு இது ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம பார்ப்போம், வாக்களிக்கணுங்கிற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. பீகார் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இன்னொரு ஆளும் அரசுக்கு மேலே நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தேஜஸ்வி யாதவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையில ஒரு ஹை காம்படிஷன் இருக்கு, எட்ஜ் டு எட்ஜ் தான் அப்படின்னு தான் பெரும்பாலும் பேசப்பட்டுச்சு. அதன் பிறகு எஸ்ஐஆர் வந்துச்சு, ராகுல் காந்தி இங்கேருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் எல்லாருமே போய் பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டாங்க. இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைத்த நேரத்தில் அதை விடவும் பாஜக என்ன மாதிரியான வியூகங்கள் அங்கே செஞ்சது? இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டே மக்களுடைய மனநிலையை மாற்றிருக்கு நிறைய. இப்போ மேனிஃபெஸ்டோ என்டிஏவோட அதான் என்டிஏவோட மேனிஃபெஸ்டோ தான் அதுக்கு காரணம். அதாவது தேர்தல் நாயகனே அந்த மேனிஃபெஸ்டோ தான். அந்த மேனிஃபெஸ்டோவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீகாரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், ஒரிசால எப்படி நிறைய நல்ல விஷயங்களை இப்போ கொண்டு சேர்க்க முடியுது. ஒரிசால ஒரு பிஜேபி அரசு அமைந்த பிறகு நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்க்க முடிகிறது. இப்போ ஒரிசா மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்களை பீகார் மக்களுக்கு என்டிஏவோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு. இன்னைக்கு பள்ளிகள் சீரமைப்பு, அது போக உதவித்தொகை வழங்குவது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு சேர்ப்பது, பீகாரின் வளர்ச்சிக்காக அடிஷனல் ஃபண்ட்ஸு, பிற்பட்ட மாநிலம் என்ற அடிப்படையில இருந்து வெளியில பேக்வர்ட் ஸ்டேட்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு உதவித்தொகை அப்படின்னு எதை சொல்றீங்க? உதவித்தொகை, பெண்களுக்கான உதவித்தொகை அங்கேயும் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஊக்கத்தொகை இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறது சொல்றீங்களா? ஊக்கத்தொகை ஒரு ஆண்டுக்கு 10,000, 5 ஆண்டுகளுக்கு 50,000 அப்படின்ட்டு அந்த ஊக்கத்தொகை வழங்குற திட்டம் இப்போ அமலில் இருக்கு. அந்த வகையில் விவசாயிகளுக்கான திட்டம் ஏற்கனவே அமலில் இருக்கு. அப்படி தேர்தலில் ஒரு அதே மாதிரி பள்ளிகளில் இப்போ தான் அங்கெல்லாம் வந்து பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் செய்யணுங்கிற நிறைய திட்டங்கள், புதிய திட்டங்களை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிஜேபியோட மேனிஃபெஸ்டோவை தாண்டி என்டிஏவோட தேசிய ஜனநாயக கூட்டணியோட மேனிஃபெஸ்டோங்கிறது ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக இருக்குது. ஆகையால் மக்களுடைய பார்வை வந்து பெரிய அளவில் மாறி இருக்கு. இன்னும் அதிகமான போன முறை பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிகமான வாக்குகளை, அதிகமான நம்பர்ஸை ஜெயிச்சிருந்தாலும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் சிஎம்னு உறுதி செஞ்சுருந்தாங்க. அதையே கடைபிடிச்சாங்க. 5 ஆண்டு காலம் வந்து அவர் 74 ஜெயித்தாலும் பிஜேபி 120க்கு மேலே ஜெயித்தாலும் நிதிஷ்குமாரை சிஎம்மாக அவங்க வச்சு தான் அழகு பார்த்தாங்க. அந்த ஆட்சியை வந்து அவர் கொடுத்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணாங்க. அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பிஜேபி தான் சொன்னபடி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல உறுதியா பார்க்கறாங்க. அதே மாதிரி மண்ணின் மக்கள் இங்க நிதிஷ்குமார் விரும்பக்கூடிய விஷயங்களை கொண்டு சேர்க்கிறாங்க. நிதிஷ்குமார் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல, அந்த மாதிரி அவர் ஆக்சுவலா அவர் வந்து அந்த கூட்டணியில இருந்தப்ப பல்வேறு விஷயங்களை அவரால் சாதிக்க முடியாம பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார். அதே அவர் பாஜக கூட்டணி வந்த பிறகு பீகார் ஸ்டேட்டுக்குள்ள
பல்வேறு விஷயங்களை சாதிச்சிருக்கிறார். அதான் அவர் முதலமைச்சராக அவர் வந்து உண்மையாகவே சாதனை செய்திருக்கிறார். அந்த கூட்டணி மாறினால்தான் தான் அவரால் செய்ய முடிஞ்சது. ஆகையால அவரை பொறுத்தவரை இன்னைக்கு நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காரு. பீகார்ல மக்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை கொண்டு சேர்த்துருக்காங்க. மத்திய திட்டங்கள் நிறைய போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு வந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் அவருக்கு இந்த 5 ஆண்டு காலம் கடந்த 3 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 5 ஆண்டு காலத்திலையும் அதற்குண்டான அடிஷ்னல் ஃபண்ட்ஸு பேக்வர்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிதிகள் வழங்கப்படுறதுக்கு திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு மத்தியில் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடு வந்து பீகாருக்கு சரியாக பொருந்தும். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் ஒரு சேர இருக்கும் பொழுது மாநிலத்துக்கு நிறைய பலன்கள் கொண்டு சேர்க்கப்படும். அதனாலதான் மக்கள் அதற்கும் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் அதற்கும் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மக்களின் வளர்ச்சி மேம்பாடு, பீகாரின் வளர்ச்சி மேம்பாடு, அதை மக்கள் தெளிவாக பார்க்குறாங்க. இப்போ எமோஷனல் ஆங்கிளில் பார்க்கறது வந்து தமிழ்நாடு. அது மாதிரி எமோஷனலாக மட்டும் பார்க்காம நாட்டின் பீகாரின் வளர்ச்சியும் முக்கியத்துவப்படுத்தி மக்கள் பார்த்துருக்காங்க. அதனால தான் அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு எக்ஸிட் போலில் கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை ஆல்மோஸ்ட் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு நிறுவனத்தை தவிர ஆல்மோஸ்ட் எல்லா நிறுவனங்களும் 2024 மக்களவை தேர்தல் இது மாதிரி தானே எக்ஸிட் போல் வந்துச்சு. ஆனா ரிசல்ட் அந்த அளவுக்கு பாஜகவுக்கு சாதகமா இல்லையே. 2024 மக்களவை தேர்தலின் போது எக்ஸிட் போல்ஸ் பாஜக 300 இடங்களுக்கு மேல் வரும் அப்படின்னு கிட்டத்தட்ட மோர் தென் 95%, 99% வச்சுக்கலாம். பாஜக தான் அதிக இடங்கள்ல வரும்னு எக்ஸிட் போல் சில நேரம் கொஞ்சம் மாறுது. ஆனா அதே நேரம் ஆட்சி அமைச்சது என்னமோ என்டிஏ தான், பிஜேபி தான். அதான் நீங்க பார்க்க வேண்டும். அதே மாதிரி பீகார்லயும் ஆட்சி அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு. ஆகையால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பீகார் கூட்டணி சரியாக இருக்கிறது. நிச்சயமா வந்து திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி மீண்டும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய தென்படுது. நம்ம இன்னொரு பக்கம் ஹரியானாலே அதே மாதிரி எக்ஸிட் போல் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. ஹரியானால சேஞ்ச் ஆச்சு. இண்டி கூட்டணிக்கு தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நேர் எதிர்மறையாக பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்றது நம்ம பார்க்க முடியும். ஆகையால் நம்ம எதாக இருந்தாலும் 14th ரொம்ப தூரத்தில் இல்லை, நாளை மறுநாள் நிச்சயமாக உடனே இப்போ தெரிய போகுது. ஆனால் எக்ஸிட் போல் அதிகமாக சொல்லியிருக்காங்க, அவங்களோட வியூ அது. நம்ம அதுக்காக எக்ஸிட் போல குற்றம் சொல்கிறதையோ குறை சொல்கிறதையோ நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிஜமான இது போலிங் ரிசல்ட் வரும்பொழுது எக்ஸிட் போல் ரைட்டாக தப்பான்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். எப்பயுமே எக்ஸிட் போல் தவறாகவும் சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் தவறாகிறத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.